Praise God. கண்களை மூடி நம்ம பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி போற்றி உயர்த்துகிறோம். தயவுள்ள கிருபையுள்ள மகிமையுள்ள பாதங்களிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் வருகிற ஆண்டவரே, பரிசுத்த தெய்வம் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலப்படும்படி, திடப்படும்படி, பரிசுத்தப்படும்படி, ஆயத்தப்படும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை தந்து அருள வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். ஐயா, ஆவியானவர்கள் இருதயங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக 100 மடங்காய் பலந்தர கிருபை தருவீராக. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். மையப்படுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மை உண்டாவதாக. ஜீசஸ் இன் யுவர் லைஃப், உன் வாழ்வில் இயேசு என்கிற தலைப்பில் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆமென். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. லாசரு மார்த்தாளுடைய சகோதரன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நண்பன். அவன் வியாதிப்பட்டு இருக்கும்போது ஆண்டவராக இயேசுவிடத்தில் செய்தி வருகிறது, அவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி. ஆண்டவர் உடனே வரலை, அங்கு தாமதம் பண்ணுகிறார். லாசரு மரித்து விட்டான், கல்லறையில் வயிற்றாயிற்று. அவர் வருகிற போது 4வது நாள். அப்போ அவரை பார்ப்பதற்கு மார்த்தாள் வருகிறாள். வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். தயவுசெய்து முக்கியமான காரியத்தை ஆவியானவர் நம்மளோட பேச விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு அங்கு அது நடந்தபோது இல்லை. இவங்க நினைக்கிறாங்க அவர் இருந்திருந்தார்னா இவன் மறிச்சிருக்க மாட்டான், எவ்வளவோ பேரை வியாதியை சுகமாக்கினாரு. தேவனை நாம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு அங்கே இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல, அதாவது ஒரு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு இதை இப்போ மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு மனுஷ ரூபமாக இந்த பூமியிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படி வந்ததுனால அவர் தெய்வகமாக இருந்தாலும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு சில நியதிகள் இருக்கிறது. அவர் என்ன பண்ணி இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. காட் அப்படின்னா என்ன, ஓமினி பொட்டன்ட், ஓமினிசென்ஸ் அண்டு ஓமினி ப்ரெசன்ட், எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஃபிசிக்கலாக பாடியில் இருந்ததுனால அவர் சரீரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அப்போ அதைத்தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அங்கு சரீரத்தில் அங்கே இல்லை ஆண்டவர். ஒன்றை அவர்கள் கவனிக்கலை. என்ன கவனிக்கலைன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல சரீர பிரகாரமாக இல்லை என்றாலும் அவருடைய முழு மனதும் இவங்க மேலே தான் இருந்தது, முழு சிந்தையும் இவர்கள் மேலே தான் இருந்ததுங்கிறத அவங்க கவனிக்கலை. ஆமென் சொல்லுவோமா? ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மிக ஒரு முக்கியமான காரியம் அது என்ன என்று சொன்னால், நம்முடைய தேவன், வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நான் உன் நினைவாகவே இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ மறப்பதில்லை, மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற தெய்வம். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, அங்கு அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய சிந்தையெல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது, லாசர். இப்போ அவர் உயிர் தெழுந்தவர், எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். ஆமேன். அப்போ அவருடைய கவனம் எல்லாம் நம்ம மீது இருக்குது. நமக்கு என்ன தெரியுது, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இது நிகழ்ந்திருக்காதே.
எனக்கு அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்மால் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். இவங்களால அங்கே என்ன செய்ய முடியல, அந்த கருத்தை அந்த காரியத்தை பார்க்க முடியலை. இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவர் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இருக்கிறீங்கன்னா இது மாதிரி நடக்காது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கு பிரியமானவர்களோடு கூட அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானதை அவருடைய சித்தத்தை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியாக இருக்க விடுகிறதில்லை. தனியாக விடவே மாட்டார். ஏன்? பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார், பிதாவுக்கு விருப்பமாக இருக்கிறார். ஆகையினாலே இன்னும் நல்லா எனக்கு அருமையானவர்களே, நம்ம பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருக்கு விருப்பம் உள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருந்து நம்ம எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காக்கிறவராகவே இருக்கிறார். எனக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதை நம்ம உள்ளத்தில் ஆழமாக நாம் பதித்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இருக்கிறார் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம், இவங்க வந்து அந்த அவரை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாகவே அவனை உயிர்த்தெழ பண்ண முடியும் என்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு அவனை உயிர்த்தெழ பண்ணுகிறார். லாஸ்டர் என்ன செய்கிறாரு? உயிர்த்தெழ பண்ணுகிறார். கர்த்தர் நாம் உயிரோடு மீண்டுமாக என்ன செய்கிறார்? எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவரிடத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாட தேவையான காரியங்கள் உணவை குறித்து நம்ம கூட இருப்பார்னு சொன்னால் நம்ம அவர் என்ன செய்வார்? போஷிப்பாரா? போஷிக்க மாட்டாரா? ஆமென். அவர் சொல்கிறாரு, லூக்கா 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வரவேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு எழுதியிருக்கு. அப்போ அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். இயேசு சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறாரு. ரெண்டு காரியம். ஒன்று, அவங்களுக்கு போஜனம் கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இங்கே இருக்கணும். இருக்கிறது என்னது? 5 அப்பம் 2 மீன். சரி, பக்கத்தில் போய் வாங்கிட்டு வரலான்னா அதுக்கு என்ன வேணும்? காரணம். எவ்வளோக்கு இருக்குது? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. 300 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன செய்ய முடியாது? இவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ எவ்விதத்திலுமே என்ன செய்ய முடியாது? அதை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஜனங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? 50 பேராக என்ன செய்யுங்க? உட்காரும்படி சொல்லுங்கள். அப்போ எதுவுமே அவர் செய்கிறது ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர். ஆமென் தானே? ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்த பொழுது எப்படி வந்தாங்க அப்படின்னா, அணியாக வந்தார்கள். ஒரு கோத்திரம்னா அந்த கோத்திரத்துக்கு முன்னாடி உள்ள தலைவன் அவன் அந்த கோத்திரத்தினுடைய கொடியை வச்சுருப்பான். அதற்கு பின்பாக ஒரு அணியாக வருவார்கள். எத்தனை பேர் பாம்பே போயிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. பாம்பே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாம்பேயில் ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் போகிறதுக்கு 4 பேர் நின்னாலும் 4 பேர் வரிசையாக தான் நிற்பாங்க. பஸ்ஸு வர வெயிட் பண்ணும்போது 4 பேர் நின்னாலும் கரெக்டாக வரிசையாக நிற்பாங்க. வந்த உடனே கரெக்டாக அதே மாதிரி ஏறி போவாங்க.
நம்ம இடிச்சு கீழே தள்ளி தேவைப்பட்டுச்சுன்னா தலை மேலே ஏறி கூட போவோம். அங்கே போனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படி நீட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் நிற்பான். 4 பேர் இருந்தாலும் வரிசை அதே மாதிரி தான் ஏறுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு ஒழுங்குங்கிறவங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்போ நம்ம அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனாலும் எப்படி போவோம்? 5 பேர் போனாலும் போவோமா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போவோம். நம்ம ரோட்லேயே பார்க்குறோம்ல, 2 பேர் சைக்கிளில் போனாங்கன்னா முழு ரோட்டையும் அடைச்சிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டே போகிறான் சைக்கிள்லேயே, ஓரமாக போகணுங்கிற. இது நம்முடைய ஒழுங்கு இப்படி இருக்குது. அவர்கள் அவ்வளோ லட்சம் பேர் அணி அணியாக அழகாக வரிசையாக கிரமமாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அவங்க கேம்ப் பண்ணாலும் அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. சபிக்கலான்னு வந்து இப்படி வந்து நின்று பார்க்குறான் பிள்ளையாம். அந்த அழகை பார்த்தா அப்படி இப்படி கிராஸாக இப்படி கிராஸ் பார்க்குறான். அங்கே சிலுவை அடையாளத்தை பார்க்குறான். ஆமேன். அதை பார்த்த உடனே என்ன செய்ய முடியல, அவனால் சபிக்க முடியல. ஓ, எவ்வளவு அழகாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆமேன். ஒழுங்கும் கிரமமும் இருக்குன்னு சொன்னால் ஒரு அழகு இருக்குங்க. அல்லேலூயா. தேவனாமை எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கோலமே இப்போ ஒழுங்கு கிரமமாக ஆயிடுச்சு. எப்படி அலங்கோலமே அப்படி தலையை பார்த்தீங்கன்னா அப்படி பறந்து போய் கிடக்குது. அவன் முகத்துலலாம் கழுவுலான்னு இல்லையான்னு தெரியல. அப்படி தான் வர்றான். அவன் சட்டையும் கிட்டையும் பார்த்தா கேட்டால் அதுதான் அலங்காரங்கிறான். ரொம்ப கஷ்டம். கவனிங்க. அப்போ ஒரு ஒழுங்கும் கிரமமாக அங்கே உட்கார வைக்கிறாரு. தேவைகளை முக்கியம். நம்ம குறிப்பு என்ன, ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய உணவு தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமேன். அநேக சான்றுகள் இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம நினைவுபடுத்தி காண்டவர் என்னை பட்டினியாக விட மாட்டார். ஆமேன். அவ்வளோதான் நான் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதுதான். கர்த்தர் மையப்படுவதாக அவர் உட்கார சொன்னார். அதை என்ன செய்தார்? அதே போல் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 34 வரை வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். ஆவியானவர் கவனம் எழுதுறார். கவலைப்படாதீங்கன்னா வீட்டில் படுத்து தூங்குறான்ட்டு அந்த நாளுக்கு அதனுடைய பாடு. ஆமென். உழைக்கவும் செய்யணுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆமென். இல்லாட்ட நம்மளால் என்ன செஞ்சிருவான்? தூங்கிடுவான். கவனிங்க. அப்போ அந்தந்த நாளுக்கு அதனத்தின் பாடு போதும். நீ உழைக்கிறத உள்ள உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நல்லா கவனிங்க. அப்போ எதற்காக நீ ஏன் கவலைப்படுற? எதை உண்போம், எதை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை யோசிக்கும் போது ஒரு இதை அப்படி யோசித்து பார்த்தேன். இதுக்கு யார் கவலைப்படுவா? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படுவது யார்? அல்லேலூயா. அதாவது இல்லாதவன் கவலைப்படவே மாட்டான். இருக்கிற 2 சட்டை நேற்று இதை துவைச்சி போட்டுருக்க இன்றைக்கி போட்டுருவான். இதை கவலையே இல்லாமல் எடுத்து போட்டு போயிடுவான். இன்றைக்கி இருக்குது, பழைய சோறு இருக்குது, நீட்டாக ஒரு வெங்காயம், ஒரு துவையல், இல்லாட்டா ஒரு பச்சை மிளகா, இல்லாட்டா ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு அம்மாட்டு போயிடும். கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. கவனிங்க. கவலைப்படுறது யார் அப்படின்னா, எவன் யார்கிட்ட பீரோ நிறைய சிலைகள் இருக்கோ அவங்க தான் எதை உடுப்போம். அல்லேலூயா. வெரைட்டியாக இருக்குது. என்ன வெரைட்டி? சிக்கன் பிரியாணி பண்ணலாமா, மட்டன் பிரியாணி பண்ணலாமா? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய கவலையாக இருக்குது.
காலையில் சௌகரியங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி என்ன செய்கிறதுனே புரியலைங்க. யாருக்கு கவலை? ஆமாம், அப்படி தானே, உண்மை தானே. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்களா கவலைப்படாதீங்கப்பா, எப்படி இருந்தாலும் சரி. தேவனை நாம் மையப்படுவதாக அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடு போதும். கர்த்தர் உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது மாத்திரம் நீ செய்ய. அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் உன்னை பட்னியாக விடவே மாட்டார். சோம்பேறியை தவிர ஒத்தனையும் கர்த்தர் பட்னியாக விட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் மையப்படுவதாக. சோம்பேறி தான் அது ஏற்கனவே சொல்லிட்டாரு, வெளியில் போனால் சிங்கம் வந்துடும், அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்மானா. வீதியில் போனால் எனக்கு வயதாயிரும் அப்படிமானா. கவனிங்க, அது கீழின் முறையிலே கதவு ஆடுகிறது போல் படுக்கையில் ஆடிக்கிட்டே இருப்பான். ஒன்று படுப்பான், இல்லாட்டா எந்திரிப்பான். அது எங்கே அட்டாச் ஆகிருப்பான், எங்கே கீழின் முறை எப்படி ஒரு கதவை ஒரு கீழ் வச்சு தச்சிருக்கோ அது போல் படுக்கையில் வச்சு தச்சிருப்பாங்க அவனை. அல்லேலூயா. கவனிங்க, அவன் தான் பட்னியாக இருந்தால் இருப்பானே தவிர யார் பட்னியாக இருக்க மாட்டா. அதன் பாடுபோது இருக்கு. சரி, கவனிப்போம். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக ஒருபோது நிச்சய மாட்டார், பட்னியாக விட மாட்டார். பட்னியாக விட மாட்டார் கர்த்தர். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் பட்னியாக விட மாட்டார். அதுக்கு அடுத்த இது பார்க்குறோம், ஆபத்து நேரத்தில் அவர் நம்மோடு கூட வந்து நமக்கு உதவி செய்கிறவர். மார்க் 4ஆம் அதிகாரம் 37, 38, 39, 40. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஆமென். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சேதம் வந்துவிடும் என்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காக்கவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியத்தை சீசர்களை புரிஞ்சுக்கல. ஆமென். அவர் எங்கே இருந்தார்? படகுல தான் இருந்தார். அவர் எங்கே இருந்தார்? படகுல தான் இருந்தார். அங்கே பார்த்தோம், லாசர் மரிக்கும் போது அவர் இங்கே இல்லை, அங்கே இல்லை. இங்கே பார்க்குறோம், இயேசு அங்கே தான் இருக்கிறார். தேவனுடைய நாம் மையப்படுவதாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லிட்டு இழுக்காமல் போகிறது கிடையாது. ஆமென் தானே. அப்போ அங்கே தான் இருக்கிறார் இயேசு. ஆனால் அவரை இங்கே வச்சுக்கிட்டே இவன் என்ன செய்யறான்? ஐயோ அப்பான்னு கத்துறான். ஆமேன் தானே. ஆமேனா இல்லையாங்க? ஆமேன். அவர் அங்கே தான் இருக்கிறாரு. கவனிங்க. அப்போ நாங்கள் மடிந்து போகிறோமே. ஆமேன். நாங்கள் மடிந்து போகிறோமே. ஒரே கூச்சல், குழப்பம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இது போல ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இந்த சீசர்களை போல அழுகிறவர்களாக ஐயோ முங்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு தான் கடைசியில் சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இப்போ இதை பார்த்தா இதைத்தான் நம்ம பார்த்து கேட்குறாரு. நீங்கள் பயப்பட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக என்னால் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக நம்ம கூட தான் இருக்கார். நம்ம விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக் கிடையாது.
அவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா அவர் கொடுப்பாரு. நீங்க தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அவர் அங்கதான் இருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளில் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த ஆபத்து நேரத்தில் பயந்து அலறுகிறோமே தவிர, அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த முக்கியமான கர்த்தருடைய தன்மைகளை நாம் என்ன செய்யறதில்ல, நினைவில் கொள்ளுகிறதில்லை. ஆமென் தானே? அப்போ இந்த பிரச்சனைகளில் பாடுகளில் என்ன செஞ்சிடறோம், நம்ம கலங்கி போயிடுறோம், புலம்பிடுறோம், அதைரியமாயிடுறோம், அவிசுவாசமாயிடுறோம். ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, ஏன் பயப்பட்டீர்கள்? அப்போ ஆபத்தான எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். கர்த்தர் நாம் மையப்படுவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அன்றாட வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஆபத்து நேரத்தில் நம்ம கூட இருந்து நம்ம என்ன செய்கிறவர், காக்கிறவராக இருக்கிறார். அதுபோல தேவைகளின் நேரங்கள், மத்தேயு 17:24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். போதும். இங்கே நம்ம பார்க்கிறோம், இப்போ ஒரு தேவை இருக்கு. உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? இப்போ என்ன செய்யணும், வரி பணம் செலுத்தணும். அதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். இப்போ ஒரு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு நமக்கு என்ன செய்கிறது, தேவை இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக காரியங்கள் நமக்கு தேவை இருக்கிறது. தேவைக்கு ஒரு பேசிக்கா அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், செய்ய வேண்டியது நாம் செய்ய தவறுவது. அது முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நம்ம இங்கே வருவோம். கவுன்சிலிங் இதில் நிறையா சொல்லுவாங்க, நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்காதீங்க. எதுக்கு கடன் வாங்காதீங்க? அப்போ எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா, இல்லைங்க ஸ்கூலுக்கு சேர்க்கணும், இல்லை பிள்ளைக்கு கல்யாணம். அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, சரி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். குழந்தை பெற்றிருக்கீங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணணும் தெரியுமா தெரியாதா? தெரியும். குறிப்பிட்ட ஏஜில் காலேஜுக்கு போகணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அதற்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன திட்டமிடல் பண்ணீங்க? அல்லேலூயா. அப்போ இதை சிந்திக்க சொல்லும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், வரிப்பணம் செலுத்தணும். நம்ம வாழ்க்கையில் முதல்ல நாம் சரியான முறையில் திட்டமிடுகிறவர்களாக, நம்முடைய தேவைக்கு சேமிக்கிறவர்களாக நிச்சயம் இருக்கணும். ஆமேன், அப்படித்தானே? அப்போ நம்முடைய எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோமோ, நம்முடைய செலவுகளை அந்த சம்பாதித்தை விட, நம்ம சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் கீழேயே வச்சுக்கணும். அப்படி தான் என்ன செய்ய முடியும், ஒரு தொகையை என்ன செய்ய முடியும், சேமித்து பிற்காலத்திற்கு நம்ம வைத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், அநேகர்கள் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர் அப்படின்னு சொல்கிறது என்னதில்லை, தேவனுடைய வார்த்தையின்படியான ஆலோசனை இல்லை. ஆமேன் தானே? அப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வார் ஆண்டவர், எறும்பை போய் பார்த்து கற்றுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார்.
சொன்னார்ல, நீங்கள் எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள், அது என்ன செய்யும், கோடை காலத்தில் என்ன செய்யும், சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இது போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத செலவினங்கள் அல்லது நம்முடைய திராணிக்கு அதிகமாக நாம் சந்திக்க வேண்டிய ஒரு செலவினங்கள், ஆமேன், ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக. அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் இங்கே வார்த்தை. மத்தேயு 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். அப்போ கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படினாலும் அவர் செய்வார், சந்திப்பார். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். போய் என்ன செய்யணுமா, கடலில் போய் தூண்டி போடணும். இதில் கம்மாயில் குளத்தில் இல்லை, கடலில் போய் தூண்டி போடணுமா. அதில் எத்தனை லட்சம் மீனோ இருக்குது. அதில் ஏதோ ஒரு மீன் வந்து அந்த விஷயம் அந்த தூண்டில் கிடைக்கும். அதுக்குள்ளே வாய்க்குள்ள வந்து எல்லா மீனுக்கும் பணம் இருக்குமா, வாயில் இருக்காது. அது ஒரு மீன் வருமா, அது பிடிக்குமா, அந்த மீனில் பணம் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. இதுலேருந்து கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு, அல்லேலூயா, தேவைகளை சந்திக்க ஒரு போதுமானவர் எப்படினாலும் செய்ய. இது அதுக்காகத்தான் முதல்ல ஒரு ரைடர் கிளாஸ் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார்னா ஒன்றும் சந்திக்க மாட்டார். அல்லேலூயா. கற்றுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டியதை செய்யணுங்க. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய எஃபர்ட்ஸ் எடுக்காம எல்லாம் கர்த்தர் கொடுப்பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அதற்கான தேவையான ஜெபத்தோடு கூட செய்ய வேண்டிய அந்த எஃபர்ட்ஸ், அந்த பிரயாசங்களை நம்ம எடுக்கணும். ஜெபத்தோட கர்த்தர் நம்ம எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நம்ம பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் அவங்க அச்சீவ் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாங்க, செயல்பட்டார்கள். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க, செயல்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் வந்து ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்படி தானே, ஆபிரகாம் க்ளோஸாக இல்லையா? ஆமாம், வெரி க்ளோஸ். அவர் வந்து வீட்டிலையே உட்காந்துட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலை. அல்லேலூயா. ஜெபிச்சார், என் பிள்ளைக்கு நல்ல ஏற்ற துணை உங்கள் சித்தத்தின்படி வாங்கணும்னு சொன்னார். அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. அல்லேலூயா. இவர் தன்னுடைய வேலைக்காரனை எப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சார், அனுப்பினார். எந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தாலும் அங்கு ஜெபமும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தலும் அதற்கேன ஒரு செயல்பாடும் இருக்கும். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்குறோம், ஆண்டவருக்கு ஒரு வெள்ளிக்காசு அப்படியே கொடுக்க முடியுமா, முடியாதா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ பேர் பின்னாடி வந்துகிட்டே இருக்கலாம், நல்லா ஃபாலோவர்ஸ் இல்லை இயேசு பின்னாடி. பெரிய பணக்காரன்லேருந்து சாதாரண ஆள் வர எல்லோருமே என்ன செஞ்சுருப்பான், அவர் பின்னாடி வர்றான். யாராவது ஒரு உள்ளத்தில் ஏவி என்ன செஞ்சுருக்கலாம், பேதுகிட்ட வந்து காசு கொடுக்க வச்சுருக்கலாம். அப்படித்தானே? கடலில் போய் தூண்டியில் போட்டு அந்த ஒரு மீன் வர்ற வரைக்கும் எத்தனை பேர் தூண்டிலாம் போட்டிருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. அல்லேலூயா. நல்லா சின்ன பிள்ளை நிறையா தூண்டிலாம் போட போவோம். அப்படியே அந்த மிதப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது அந்த டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் அந்த இது மிதப்பு கீழே மூங்குற நேரத்தில் அது என்ன செய்யணும், கரெக்டாக எடுக்கணும். இல்லாட்டா அதை இறைய சாப்பிட்டு போயிடும். கவனிங்க. அப்போது அங்கு ஒரு பிரயாசத்தை அவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால்,
தேவை நேரங்களில் அவர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவை நேரங்களில் நம்முடைய தேவைகள் என்ன செய்கிறாரு? சந்திக்க அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபேனு சுவிட்சு போடுறோம், ஃபேன் ஓடலை. சுவிட்சு போட்டோம், ஃபேன் ஓடலை. உடனே என்ன செய்வோம்? கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். மெயினில் கரண்ட் இருக்குது. அப்போ அடுத்து என்ன செய்வோம்? ப்ளக்கு லூஸாக இருக்கா, ப்ளக் நல்லா கரெக்டாக போடுறோம்னா என்ன செய்வோம்? ஓட ஆரம்பிச்சிடும். அப்போது எங்கே அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கோ அங்கே ஒர்க் ஆகும். ஆமீனா? எங்கே கர்த்தரோடு நமக்கு கனெக்ஷன் கரெக்டாக இருக்கோ அங்கே ஒர்க் ஆகும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்கள். அப்போ நம்ம அங்கே ஒர்க் ஆகலைன்னா நம்ம என்ன செக் பண்ணணும்? கரண்ட்டை செக் பண்ண முடியவே இல்லை. கர்த்தர் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அது எப்போவுமே இருக்கிறார் நம்ம கூட தான். கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்துதான், அதுதான் கனெக்ஷன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த விசுவாசத்தோடு கூட நீ அவர்கிட்ட நினைச்சிருக்க அந்த வார்த்தையில் விசுவாசத்தோடு நிலைத்திருந்தா என்று சொன்னால் அது செய்யப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்து பார்க்குறோம் வியாதியின் நேரம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்ம வீட்டில் இருக்காரா? ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில் இருந்தாலும் நமக்கு சுகம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். வேதம் அதுதான் சொல்லுது. அப்போ வீட்டிலே வந்தார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து என்ன செய்தாள்? அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். தேவனுக்கு மகிமை உண்டாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதிலிருந்து என்ன சத்தியம் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் புரிஞ்சிச்சா புரியலையா? இங்கே பேதுரு மாமி சுகவீனமாக படுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆர்வம். என்ன? நான் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆமென். நான் என்ன செய்யணும்? இயேசுவுக்கு நான் பணிவிடை செய்ய வேணும். என்ன செய்ய முடியல? எழுந்திருக்க முடியலை. அல்லேலூயா, ஆமென். நான் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். இயேசுவுக்காக நான் கிரியை செய்ய வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்ச, ஐயோ என்னால் முடியாத நான் நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தில் இருந்த கதறல், அந்த வாஞ்சையும் கதறலும் என்ன செஞ்சிச்சு? இயேசுவை அங்கே வரவழைத்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தது. அவள் என்ன செய்தாள்? சுகம் நீங்கிற்று. அவள் எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென், ஆமென். கதனம்மா இப்போ கத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய தாசன் ஒரு சாட்சி சொன்னார். சுகர் அவர் 600க்கு மேலே போயிடுச்சான். போய் அவர் கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் போயிட்டார். எல்லாமே பாதிச்சிருச்சு. எப்படியோ கர்த்தர் ஜெபம் பண்ணி சுகம் கொடுத்துட்டாரு. டாக்டர் சொன்னார், நீங்கள் அவர் போதகர் பேசுகிறவர், நீங்கள் நீ பேசுனீங்கன்னா அவ்வளோதான், அதோட உங்கள் குரல் நினச்சிடும், பெர்மனெண்ட்டாக இதாகிடும், நீங்கள்
முடிஞ்சிச்சு, உங்கள் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்தாராம். இவர் சொன்னார், அது மாதிரி பேசுவேன், எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை. அவர் சுகம் பெற்று பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாட்சியை சொல்லி கண்ணீர்னு பேசி கண்ணீர் பாடலோடு செஞ்சார், சாட்சி சொன்னார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு வாஞ்சிய விருப்பம் இருந்தால் என்ன செய்வார்? இந்த பேதுருவை என்ன செய்தார்? மாவி என்ன செஞ்சார்? எழுப்பினார். அந்த வாஞ்சிய விருப்பம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்மையும் எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புவார். அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். அப்போ வியாதியின் நேரத்தில் நம்ம எழுப்புகிற தெய்வம், நமக்கு சுகம் தருகிற தெய்வம். அவர்கிட்ட மன்றாடுவோம், கர்த்தாவே எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே. இந்த முடக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் உங்களுக்கு பயன்படத்தக்கதாக இந்த முடக்கத்தை எல்லாம் செய்யுங்க, நீக்கி போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எத்தனையோ சாட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவோ வேதனைகள் இருந்தவங்க அது வேதனை நீங்கி கர்த்தருக்காக பயன்படுகிற சாட்சிகளை எவ்வளவோ நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அடுத்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:41-42 வசனங்கள். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனார். நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இருக்கும்போது ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நம்மளால் காண முடிகிறது. என்ன என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் முதல்ல மிகுந்த அக்கறை உள்ளவர் நம்முடைய இயேசு தான். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நம்ம பிள்ளைகளை குறித்த அதிகமான அக்கறை உள்ளவர் இயேசு தான். நமக்கு அக்கறை இருக்கும், அதோட என்ன இருக்கும்? கவலை தான் இருக்கும். அப்படி தானே? எவ்வளோக்குள்ள அக்கறை அதிகமாக இருக்கும், அவ்வளோக்குள்ள நிச்சயம் அதிகமான கவலை இருக்கும். என்ன செய்வோன்னு. ஆனால் அவர் அக்கறை உள்ளவர் செயல்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவர் யார்? செயல்படுத்துகிறவர். வேதத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் இடத்துல வர விடுங்கள், அவங்களுக்கு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இங்கே பார்க்குறோம், சிறுமி மரித்தாள், உயிரோடு இருந்தார். அடுத்து நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நாயின் விதையினுடைய மகன், ஒரு வாலிபன், உயிரோடு எழுப்பினார். லாசரு ஒரு வாலிபன், உயிரோடு எழுப்பினார். கர்த்தரை மையப்படுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக வந்து மகனுக்காக கேட்குறான். அப்போ என்ன செஞ்சார்? அவனுக்கு சுகம் கொடுக்குறாரு. கர்த்தரை மையப்படுவதாக. இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக வந்து கேட்குறார். ஆமென். அப்போ நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை விரும்புகிற தெய்வம், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தான் திரும்ப 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 சொல்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து இருக்கும்படியாக அவர்களை உருவாக்குங்க. கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும்படியாக அவர்களை உருவாக்குங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் முக்கியம் என்பதை முக்கியப்படுத்தி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நம்ம முக்கியத்துவம் செய்கிறதில்லை, கொடுக்கறதில்லை. இப்போ எல்லாம் கைமீறி போனதுக்கப்புறம் என்ன செய்வோம்? கவலைப்படுவோம். கர்த்தருக்குள்ளே உருவாக்கணும். அப்போ ஏனென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தரே அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அதிகமாக கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கூட நம்ம என்ன செய்யணும்?
நாம் ஆண்டவரே எங்களோட கூட எங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய மதியினத்திலிருந்து அவங்களை நீங்கள் விடுதலை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பொல்லாத நாட்களில் நம்ம இருக்கிறோங்க, பொல்லாத நாட்களில் இருக்கிறோம். அழிவை நோக்கி வேகமாக உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகையினால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் மாத்திரம்தான் அது நிச்சயம் பத்திரமாக இருக்கும். நம்முடைய திட்டங்கள்னால பத்திரமா இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய திட்டங்கள்னால அல்ல, கர்த்தருடைய கரத்தில் அது பத்திரமா இருக்கும். நம்ம எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்கும்படியாக கற்றுக்கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அடுத்து கடைசியாக ஒரு வருஷத்தை வாசி முடிப்போம். நித்திய ஜீவன். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. அது என்னது? நித்திய ஜீவன். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான இந்த சங்கீதத்தில் நம்ம தியானித்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த நித்திய ஜீவனை அடைகிறதை நாம் மையமாக வைத்து நம்ம வாழணும், நம்ம குடும்பம் இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டா திடீர்னுலாம் என்ன செய்யாது, நித்திய ஜீவன் வராது. ஆமென். நித்திய ஜீவனை அடைந்த ஒரு வாழ்க்கை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும், வாழணும். ஆமென். அதைத்தான் மீண்டும் பிறந்த வாழ்க்கை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை, அவரோடு இசைந்து இணைந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை, அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததான ஒரு வாழ்க்கை, அவரை பிரியப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை. அப்போ அவ்விதமாக நாம் அவரிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன செய்வார், அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கை குறித்து பார்க்குறோம். ரொம்ப பிரியமாக அவர் கூடயே நடந்துக்கிட்டு இருந்தாராம், அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்? நமக்கு நித்திய ஜீவனை அவர் கூட நாங்கள் இருக்க போகிறோம். ஆமென். அப்போ இங்கே நம்ம அவர் கூட இருந்து பழகலைன்னு சொன்னால் நம்ம அங்கே போய் இருக்க முடியாது. அப்போ என்றைக்கோ இல்லை, அனுதின வாழ்க்கையில் அவர் நம்மளோட இருக்கணும். தேவனுக்கு மகிமுண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜீசஸ் இன் யுவர் லைஃப், இயேசு உன் வாழ்க்கையில் அப்படிங்கிறத தியானித்தோம். ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், இயேசு என் வாழ்க்கையிலே அப்படின்னு இருக்கிறத விட இயேசுவே என் வாழ்க்கையாக இருக்கிறார். ஆமென். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையாக, ஹீ இஸ் மை லைஃப், ஜீசஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ மிகுந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபை இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற நாட்களில் எங்களுக்கு எந்தெந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவரே அவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீங்க. ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அது உணவாக இருந்தாலும் சரி, விடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஓ, தேவையான நேரங்களில் நீங்கள் ஆண்டவரை தேவைகளை பூர்த்தி செய்கிற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. நன்றி. வியாதி வேதனை நேரங்களில் எங்களுக்கு சுகபல தந்து எங்களை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ஆண்டவரை. உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் பயப்படுகிற நேரங்களில் ஓ ரிஷாக்கா துலரபா, அந்த பயத்திலிருந்து எங்களை விடுவித்து ஓ ஹல்லேலூயா காக்கிற தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரை. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு எங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே எங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை தர நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு நீங்கள் எங்களோட நீங்கள் இருக்கும்போது ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா
எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து இருக்கிறீங்கப்பா. உயர்த்துகிறோம், மையப்படுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறீங்க. நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதனால தான் சொன்னீங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறீர். அப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கும் பொழுது எவ்விதமான ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று இந்த வேளையில் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மோடு கூட எங்களுக்கு இருக்கிற அந்த இணைப்பை நாங்கள் அனுதினமும் சீர் செய்து கொள்ள அப்பா உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மோடு கூட ஐக்கியத்தில் ஆண்டவரே இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம், சபையை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே கேட்டவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு பேசினார்னு விசுவாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?